வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, சோபகிருது வருடம் மாசி மாதத்தில் இது 6ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் ரோஹிணி மதியம் 1:25 வரை, அதன்பின் மிருகசீரிஷம். திதி வளர்பிறை நவமி மதியம் 12:37 வரை, அதன் பின் தசமி. யோகம் சித்த யோகம். துளாராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். நாளைய தினம் ஒரு சுப முகூர்த்த நன்னாள். நாளைய விசேஷம் சுப முகூர்த்த நன்னாள். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை, யமகண்டம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை, குளிகை நேரம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 7 முதல் 10 வரை, காலை 11 முதல் நண்பகல் 12 வரை, மதியம் 2 முதல் 4 வரை, மாலை 6 முதல் 7 வரை, இரவு 9 முதல் 11 வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் குரு, ரிஷபத்தில் சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன், கும்பத்தில் சூரியன் புதன் சனி, மீனத்தில் ராகு. நீங்கள் யாராவது ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளை தொடர்பு கொள்ளலாம். இந்த திரையில் தெரியக்கூடிய நம்பர் 9840146335. அதில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை நேரில் வந்து சந்திக்கலாம். நான் சென்னை அடையாறில் இருக்கேன். ஆன்லைன் சர்வீஸ் தான் இப்போது நிறைய நம்ம பார்த்துட்டு வரோம். நீங்கள் உங்களுடைய ஜாதக குறிப்புகளை கொடுத்துட்டு, வாட்ஸ்அப்பில் கொடுத்துட்டு, அதற்கான கட்டணத்தையும் செலுத்திட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு நம்ம பேசலாம். நேரில் பார்க்கும்போது எந்த மாதிரியான பலாபலன் உங்களுக்கு சொல்லுவேனோ அதே மாதிரி ஆன்லைன்லேயும் என்கிட்ட பேசலாம். நார்மலாக நேரில் அரை மணி நேரம் பார்த்தா, ஆன்லைனில் கூட கொஞ்சம் நேரம் தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் நம்ம பேசக்கூடிய அந்த உரையாடல்களை ரெக்கார்ட் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஒளிவு மறைவெல்லாம் எதுவும் கிடையாது. அதனால் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு முறைக்கு ஒரு முறை போட்டு கேட்கலாம், ஜோஷியத்தில் என்ன பலன் சொன்னோம் அப்படிங்கிறத. அது மாதிரி திருமண பொருத்தத்தை நம்ம பார்த்து கொடுத்துட்ருக்கோம். குழந்தைகளுக்கு பேர் சூட்டுவது, உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய சுப விஷயங்களுக்கு நாள் குறித்து கொடுப்பது, கல்யாணம் சீமந்தம் இது போன்ற விஷயங்களுக்கு. அதெல்லாம் விட இப்போ சிசேரியனுக்கும் டேட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்மளுடைய சர்வீஸ் பயன்படுத்திக்கலாம். சரி, எங்கிட்ட ஜாதகம் இல்லை சார், எங்கள் அம்மா வந்து எனக்கு ஜாதகம் சொல்லலை, இன்ஃபேக்ட் எனக்கு வந்து பிறந்த தேதியே தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்க. அவர்களுக்கு பிரசன்னம் முறை அப்படின்னு ஒரு முறை இருக்குது. பிரசன்னத்தில் நிறையா முறை இருக்குது. அந்த பிரசன்ன முறையில் நம்ம ஜாதகம், பிறந்த ஜாதகம் இல்லாட்டினா கூட ஓரளவுக்கு 95% நல்லா நம்ம பலன் சொல்ல முடியும். அதில் சோழி பிரசன்னம் அப்படின்னு ஒரு சிறப்பான முறை இருக்குது. அதுவும் நம்ம பார்க்குறோம். அதன் மூலமும் உங்களுக்கு நம்ம பலன் சொல்கிறோம். தேவைப்படுபவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். இனி இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷ ராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமான நாள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் வந்து உச்சமாக இருக்கார். சந்திரன் உச்சமாக இருக்கும்போது என்ன, நிறைய பணம் காசு வரும். இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து நீங்கள் எதிர்பார்த்த தொகையை விட கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். வருமானங்கள் வரக்கூடிய நாள். உங்களுடைய சொல் வாக்கு மேலோங்கும். சொல்வாக்கால் செல்வாக்கு பெறுவீர்கள். ஏன்னா 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம், உங்களுடைய பேச்சை சொல்லக்கூடிய இடம். தனம் வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வாக்குஸ்தானம். இப்போ உங்களுக்கு இப்போ நல்லா பேச்சு திறன் இருக்கும். உங்களுடைய பேச்சை கேட்பதற்கு பல பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அது போன்ற ஒரு சூழ்நிலைக்குரிய நாள். நம்ம சொல்கிறத இன்னொருத்தங்க கேட்பது அப்படிங்கிறது ஒன்று,
அதற்படி நடந்துட்டு நீங்கள் சொன்னது கரெக்டாக இருந்துச்சான்னு சொல்கிறது ஒரு மாதிரி. இப்போ மரியாதையும் கிடைக்கும், சபையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். சுகஸ்தானாதிபதி உச்சம் பெறுவதால் சுகபோகமான வாழ்க்கை அமையும். ராசி அதிபதி உச்சம். அதனால் எவ்வாறு பார்த்தாலும் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். திருமண விஷயங்கள் கை கொடுக்கும். திருமண உறவுகள் மேம்படும். நன்மையான நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் உங்கள் ராசியை கடக்கக்கூடிய இந்த நேரம். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரும். உங்கள் மனதை குளிர்விக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி உங்கள் காதிற்கு வரும். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் காதிற்கு வரும். கொஞ்சம் இன்றைக்கி என்டர்டைன்மெண்ட் ஓரியன்ட் டேவாக இருக்கும். சண்டேனா அப்படி தானே சார் இருக்கும் அப்படின்னா இல்லை, இன்றைக்கி எனக்கு கட்டமும் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு உல்லாசமாக பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கி விருந்து விழாக்களில் கலந்து கொள்ள சூழ்நிலை கூட சில பேருக்கு ஏற்படும். விருந்து உபசரணைகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வாய்க்கு ருசியான உணவுகளை சாப்பிடக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையும் சிலருக்கு ஏற்படும். அருமையான நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு தனஸ்தானாதிபதி 12ஆம் இடத்தில் உச்சம். தன வருமானங்கள் அதிகரிக்கும். நேற்றையும் இதே மாதிரியான ஒரு கிரக நிலை தான். வருமானமும் அதிகம் வரும், செலவும் ஜாஸ்தியாகும். செலவு ஆயிடுச்சேன்னு நினச்சிங்கன்னா இன்னொரு பக்கம் பணம் வரும். இந்த கிணறுல தண்ணி நீங்கள் இறக்கி சுரந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கிணறுல நீங்கள் எவ்வளோ தண்ணி எடுத்தாலும் திருப்பி தண்ணி அதே அளவு சுரந்துடும். அது மாதிரி இப்போ உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணாலும் அதற்கு இருமடங்காக வரவும் வரும். அதனால் இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள். இன்றைக்கி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு திட்டமிட்டபடி நேரத்திற்கு நடக்கும். சிலர் விருந்து விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நிறைய வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரியான தொடர்பு ஏற்படும். தூரதேச பிரயாணம் ஏற்படும். நிறைய பேருக்கு இன்றைக்கி ட்ராவல் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அது சந்தோஷமான நாளாகவும் இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி யோகமான நாள். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் செவ்வாய். பொதுவாக இப்போ அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி அஷ்டம சனி நேரத்தில் திருமண விஷயங்களை பொதுவாக பேச மாட்டாங்க. ஆனால் சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கார். 7ஆம் இடத்தில் செவ்வாய். அதனால் இந்த மாதிரி நேரங்களில் திருமண விஷயங்களில் சில பாசிட்டிவ் சிம்டம்ஸ் தெரியும். அதனால் திருமண முயற்சி செய்யலாம், சுக்கிரன் 7ஆம் இடம் இருக்கும் வரைக்கும். அதனால் இது ஒரு நல்ல நாள் தான். இன்றைக்கி உங்கள் ராசி அதிபதியும் 11ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். அதனால் தன லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். வருமானங்கள் நிறையா வரும். உங்களுடைய நல்ல எண்ணங்கள் ஈடேறும். சிலருக்கு ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும். நிறையா உங்களுடைய வேண்டுதல்களெல்லாம் நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலை சிலருக்கு ஏற்படும். அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு அருமையான நாள். யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய். 4 கூடிய கிரகம். 4 அப்படிங்கிறது இடம், வீடு, வண்டி, வாகனம் இதை சொல்லக்கூடிய கிரகம். அவர் இப்போ உச்சமாக இருக்கார். அப்போது இந்த விஷயங்களில் எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட். சில பேர் வீட்டை காலி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா வீட்டுக்கு வாடகை 4 மாதம் 5 மாதம் கொடுக்காம பெண்டிங் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பெண்டிங் வச்ச வாடகை வந்துடும். இல்லைன்னா வீட்டை காலி பண்ணேன்னு சொல்கிறவங்க காலி பண்ணிடுவாங்க. இப்போ புது டெனன்ட் வருவாங்க. அவங்களுடைய இப்போ ஒரு 10,000 ரூபாய்க்கு வாடகை விட்டிங்கன்னா உங்களுக்கு 20,000 30,000க்கு வாடகை கொள்ளலாம். அப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஆதாயம் உண்டு. விவசாயிகளுக்கு ஏற்றமிகு நல்ல நாள். பூமி தொடர்பான தொழிலில் இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இப்போ ஒரு சிறப்பான அந்தஸ்தான நேரம் இது. அரசு ஊழியர்களுக்கும் இது ஏற்றமிகு நாள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல செய்திகள் உங்களுடைய ஆஃபீஸ் சார்பாக உங்கள் காதுக்கு எட்டும் நல்ல நாள் இது. கன்னிராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமான நாள். 2-9 இதற்கு அதிபதி சுக்கிரன். அவர் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். அதாவது ஒரு திரிகோணாதிபதி, அதாவது 9 குடையவர். அவர் மறு திரிகோணத்தில் அமர்ந்தால் அது ஒரு யோகம். ஏகாதச ஸ்தானத்துக்கு உரிய கிரகம் யார் அப்படின்னா அவர் தான் சந்திரன். அதாவது லாபாதிபதி, லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். உங்களுக்கு எந்தெந்த விதத்துலலாம் லாபம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லாபம். சில பேருக்கு கோயிலுக்கு போனால் பிடிக்கும், சில பேருக்கு புஸ்தகம் படிக்கிறது பிடிக்கும், யாராவது ஒரு புக்கு கிஃப்ட் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு லாபம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான விஷயங்கள் அவங்களுக்கு, அதாவது பணம் ரூபாய் காசு மட்டும் லாபம் இல்லை, நேரமே பொன்னானது. அப்போ நேரத்தை நம்ம
சரியான விதத்தில் அதை வடிவமைச்சு ஸ்பெண்ட் பண்ணோம்னா அது ஒரு லாபம். இப்படி லாபஸ்தானாதிபதியான சந்திரன் 9ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். அதனால் மிகப்பெரிய தன லாபங்களும் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு லாபகரமாக அமையும். அதனால் இன்றைக்கி ஒரு சிறப்பான நாள். அதில் சுக்கிர பகவான் 2 கூடிய கிரகம், அவர் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். அதனால் உங்களுக்கு சில கௌரவ பதவியெல்லாம் கிடைக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய ஜோனில், நீங்கள் இருக்கக்கூடிய தெருவில், நீங்கள் இருக்கக்கூடிய ஃப்ளாட்டில் உங்களுக்கு சில பொறுப்புக்கள்லாம் கொடுப்பாங்க. உங்களை செக்ரட்டரியாக நியமிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இன்றைக்கி உங்களுக்கு பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து, நட்பு, உறவு முறைகளில் இருந்த சில சுணக்கங்கள்லாம் சரியாகி நல்லிணக்கங்கள் ஏற்பட்டு ஒரு வெற்றி வாய்ப்பை ஆரம்பித்து சுகமாக நீங்கள் செல்லக்கூடிய நாளாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். துலா ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சந்திராஷ்டம தினம். மனம் குழப்பம் அடையும். தேவையில்லாத விஷயங்களை போட்டு மனதில் உருட்டி கொண்டு இருப்பது போன்று ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்க. எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள் இன்றைக்கி நம்மளை பார்ப்பாங்க, சந்திப்பாங்க. ஏதாவது நம்ம ஒரு ஃபோக்கஸில் இருப்போம், அவங்க குழப்பிட்டு போயிடுவாங்க. அதனால் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. இந்த சோஷியல் மீடியா இந்த மாதிரியான விஷயங்களில் ஆக்டிவாக இருக்கிறவங்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. குடும்பம் வரைக்கும் இன்றைக்கி ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு டிவி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராமாக பாருங்கள். அது மாதிரி இருப்பதே சிறப்பு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்யாதிபதி சந்திரன், அவர் இப்போ 7ஆம் இடத்துல உச்சம். இந்த பாக்யாதிபதி உச்சமாகிறதுங்கிறதே ஒரு சிறப்பு. அதனால் பெரிய அளவில் யோகம். 7ஆம் இடம் என்பது உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய மனைவி, நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவர், நம்மளுடைய பப்ளிக் ரிலேஷன்ஷிப், நீங்கள் யார் கூடலாம் பழகிறீங்களோ அதெல்லாம் 7ஆம் இடம். இப்போது 7ஆம் இடம் வலுத்து காணப்படுகிறது. 7ஆம் இடத்தில் பாக்யாதிபதி. அதனால் நல்ல சந்திப்புகள்லாம் ஏற்படும். சிலருக்கு சமுதாயத்தில் விஐபிகளோடலாம் ஒரு டச் கிடைக்கும். அவர்களை சந்தித்து அவர்களோட ஒரு நட்பு கிடைக்கும். அது போன்ற ஒரு நாள் இது. தொழில் முறையிலையும் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய நிறுவனத்திற்கு புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள். உத்தியோகத்தில் உயர்வு, சம்பள உயர்வு, பெரிய அளவில் தன லாபங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். சிறப்பான நாள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் இப்போ உச்சமாக இருக்கார். அது இல்லாமல் வளர்பிறை சந்திரனாக இருக்கார். அதனால் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடி வயிறு தொடர்பான உபாதைகள் சிலருக்கு வரலாம். அஜீரணம் ஏற்படலாம். பெண்களாக இருந்தால் அவங்களுடைய மாதாந்திர இந்த சைக்கிளில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் இன்றைக்கி உங்களுடைய குடும்ப டாக்டர் யாரையாவது பார்த்து ஒரு கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. இல்லைனா ஜீரணமாகக்கூடிய உணவுகளை சாப்பிடுவது நல்லது. அஜீரண கோளாறுகள் ஏற்படும், ஆனால் சரியாயிடும். ஒரு நாள் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். ஏதோ சிறு வலிகள் அடிவயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில், யூரினரி ட்ராக்டில், இந்த மாதிரியான விஷயங்களில் சில உபாதைகள் நீங்கும். கொஞ்சம் கீழ் இடுப்பு அது மாதிரி இடங்களில் வலி நீங்கலாம். அதனால் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள்வதே இன்றைக்கி சிறப்பு. பணம் கொடுக்கல் வாங்கல இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருங்க. நம்மளை யாராவது ஏமாற்றுவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்க வேண்டிய தினம் இன்று. ராசிக்காரர்களுக்கு யோகமான நாள். யோகத்தை செய்யக்கூடிய சுக்கிரன் ராசியை கடந்துட்டு இருக்கார். இப்போது ராசிக்குள் செவ்வாய் உச்சம், 7 கிரகம் உச்சம். ராசியில் செவ்வாய் உச்சம், 7 கிரகம் சந்திரன் உச்சம், 7 கிரகம் உச்சமாகக்கூடிய வீடு சுக்கிரனின் வீடு. அந்த சுக்கிரன் மகர ராசியை கடந்து கொண்டிருக்கிறார். அதனால் திருமணம் சார்ந்த விஷயங்களில் என்ன தடை இருந்தாலும் அது இப்போ சரியாயிடும். நம்ம இதை மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த சனி பயிற்சி ஆனவுடனே சரியாயிடும்னு. நான் இன்னும் எனக்கு தெரிஞ்ச மகர ராசிக்காரர்கள் நிறைய பேர் இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க. அந்த ப்ராசஸ் இன்னும் அவங்களுக்கு இன்னும் சரியாக கிளிக் ஆக மாட்டேங்குது. ஏதோ அந்த ஒரு லீடு கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இப்போ முயற்சி எடுங்க. கண்டிப்பாக இந்த மாதமே உங்களுக்கு ஃபைனலைஸ் ஆகிற மாதிரியான சூழ்நிலை இருக்குது. நாளைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாள். நீங்கள் இப்போ கூட உங்களுடைய ஜாதகத்துக்கு மஞ்சள்லாம் தடவி நாளைக்கு கூட தெரிஞ்ச மேட்ரிமோனியெல்லாம் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் காத்துட்ருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில். அதிலும் திருமணம் ஆனவர்களுக்கும் மன வாழ்க்கை தித்திப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடப்பதற்கான
பேச்சுவார்த்தை நடத்தப்படும். குடும்பம் குதூகலமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். இந்த நாள் மகிழ்ச்சியான நாள். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ஒரு யோகமான நாள், நல்ல நாள். சில கும்பராசிக்காரர்களுக்கு உடலில் சில அசௌகரியங்கள் ஏற்படலாம். அது உங்களுடைய பிறவி ஜாதகம் வலுவாக இருக்கும்போது அந்த மாதிரி இருக்காது. ஆனால் கோச்சார ரீதியாக உடல் உபாதைகள் சற்று வரலாம். சிலருக்கு கடன் தொல்லைகள் கூட வரும். சிலருக்கு கடன் தொல்லைன்னா ஏதோ வாங்கிய கடனுக்கான ப்ரெஷர் இப்போ அதிகமாக இருக்கும். அதற்கு எப்படி பதில் சொல்கிறதுன்ற மன உளைச்சல்கள் இருக்கும். அதனால் உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வ தெய்வம், வழிபாட்டு தெய்வத்தை வணங்குவது சிறப்பு. ஓரிரு நாட்களில் உடல் நலத்திலும் ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். பொருளாதார ரீதியிலும் ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். அதனால் ப்ரெஷர் குறைஞ்சிரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய இஷ்ட தெய்வம், வழிபாட்டு தெய்வத்தை வணங்குவது நன்மையை தரும். மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான நாள், நல்ல நாள். இது பெரிய அளவில் நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாள். மீன ராசிக்காரர்களுக்கு 5 கூடைய கிரகம் சந்திரன். 5 அப்படிங்கிறது ஒரு உயர்வான இடம். அந்த சந்திரன் உச்சமாக இருக்கார். அதுவும் 3ஆம் இடத்தில் உச்சமாக இருக்கார். உங்களுடைய தைரியம் மேலோங்கும். உங்களுடைய தன்னம்பிக்கை வெளிப்படும். செயல் பிரமாதமாக இருக்கும். நீங்கள் எந்த செயலை எடுத்து செஞ்சாலும் அதில் வெற்றி காணக்கூடிய நேரம். சிலருக்கு சிறு பயணம் ஏற்படும். அந்த பயணத்தால் நன்மை ஏற்படும். உங்களுடைய சகோதரர் வழியில் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அதுவும் இளைய சகோதரர் மூலம் ஆதாயம் கிடைக்கும். உங்களுடைய தம்பி தங்கைகளால் ஏதோ ஒரு பெரிய நன்மை நடக்கப்போகுது. அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. சொத்துக்கள் வாங்கும் கூடிய நேரம் இது. அசையும் அசையா சொத்துக்கள் வந்து சேரும். சிலர் உயில் மூலம் கூட உங்களுக்கு யாராவது சொத்து ப்ராப்பர்ட்டியை எழுதி வைப்பாங்க. அது மாதிரி ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான நாள், நல்ல நாள்.